மாரடைப்பால் ஏற்பட்ட துயரம். ஒரே நொடியில் மாறிய விதி. நம்மை விட்டு பிரிந்த மனம் கவர்ந்த நடிகர். சிரிக்க வைக்கும் மனிதர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் கண்ணீரால் நிரம்பியிருக்கும். தமிழ் சினிமாவில் நம்மை சிரிக்க வைக்கும் முகங்களில் ஒன்று சிங்கம்புலி. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை கஷ்டம் இருந்தது தெரியுமா? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிங்கம்புலி சினிமா மீது சிறிய வயதிலே ஆசை. நடிகராக வேண்டும், திரையில் தோன்ற வேண்டும், அது அவரது கனவு. ஆனா கனவு காண்றது எளிது, அதை நிஜமாக்குவதுதான் கடினம். சென்னைக்கு வந்தார். கையில் பெரிய ஆதரவு இல்லை, பணம் இல்லை, பின்னணி இல்லை. பல நாள் பட்டினி கிடந்ததுண்டு. சில நேரங்களில் நண்பர்களின் உதவி, சில நேரங்கள் ஒரு டீ, ஒரு நாள் சாப்பாடு. ஆனால் மனசு மட்டும் உடையல. ஒரு நாள் நான் சாதிப்பேன் என்று நம்பிக்கை. அவர் முதலில் நடிகராக இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தார். அமீர் போன்ற இயக்குநர்களுடன் இணைந்து கற்றுக்கொண்டார். சினிமா எப்படி உருவாகிறது என்று அடிப்படையில் இருந்து புரிந்து கொண்டார். அந்த அனுபவம் அவரை வளர்த்தது. பின்னர் அவர் இயக்குநராக வாய்ப்பு பெற்றார். ரெட் என்ற படத்தை இயக்கினார். அது பெரிய வெற்றி இல்லை. ஆனால் அவர் முயற்சி நின்றுவிடவில்லை. வாழ்க்கை மீண்டும் ஒரு சோதனை வைத்தது. நடிகராக சிறிய வேடங்களில் ஆரம்பித்தார். முதலில் யாரும் கவனிக்கவில்லை. சிறு காமெடி ரோல்கள், சில நொடி திரை நேரம். ஆனால் அவருடைய முகபாவனை, உடல் மொழி, இயல்பான நகைச்சுவை, அதெல்லாம் மெதுவாக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. பிதாமகன், மான் கராத்தே, கல்யாண சமையல் சாதம் என்ற பல படங்களில் அவள் நடித்தார். சிரிப்பு என்றால் நம்மால் மறக்க முடியாத முகம். ஆனால் வாழ்க்கை முழுக்க சிரிப்பாக இல்லை. சில நேரம் வாய்ப்புகள் குறைந்தது, சில நேரம் உடல்நலம் பாதிப்பு, சில நேரம் பொருளாதாரம் சிக்கல். ஆனால் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. இப்படி பல ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்த நடிகர் சிங்கம்புலி அவர்களுக்கு சிறிய உடல்நலை பிரச்சனையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் அதிலிருந்து மீண்டு வர நாம் வேண்டிக் கொள்வோம்.